வெல்கம் டு சிவிக்குட்டி சேனல். நான் இன்றைக்கி மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு காய் எதுவும் இல்லாத நேரங்களில் வெறும் பருப்பை மட்டுமே வேக வச்சு இந்த சாம்பார் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு குக்கரில் 200 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் உரித்து முழுசாகவே சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 4 விசில் விட்டோன்னா நல்லா குழைய வெந்து வந்துடும். பருப்பை விசில் அடங்கினதும் எடுத்துகிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி, பச்சை மிளகாய் எதுவும் தெரியாத அளவுக்கு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போது ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை கரைச்சி அந்த தண்ணி இது கூடவே சேர்த்து கலக்கி வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் சீரகம் கூட கொஞ்சம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். எனக்கு சீரக ஸ்மெல் பிடிக்காது, அதனால் சேர்த்தலை. இப்போது பொடியாக நறுக்கின பூண்டு, ஒரு 4 பல் பூண்டை பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட நான் ஒரு 3 மிளகாயை கிள்ளி போட்டுக்கிறேன். முதல்லே சேர்த்துருக்கணும், நான் மிஸ் பண்ணிட்டேன். அதுதான் ஒரு 5 வரமிளகாய் கூட கிள்ளி போட்டுக்கலாம். நான் 3 தான் போட்டிருக்கேன். இப்போது இந்த பருப்பு சேர்த்துக்கலாம், வேக வச்ச பருப்பை. இப்போ கலந்து விட்டு காரத்தை செக் பண்ணி பார்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் பொடி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கொதி வர வரைக்கும் விட்டுடலாம். புளி சேர்த்துருக்கோம், அதனால் புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.